Good morning children. இன்னைக்கு நம்ம லைஃப் போயம் பார்க்க போகிறோம். லைஃப் போயமோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வான் டைக். இது எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம ஜஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததை ரீகால் பண்ணிடலாம். ஓகே, போயட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைஃபோட போயட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வான் டைக். அவரோட இயர் பார்த்தீங்கன்னா 1852 to 1933. He was an American author, poet, educator and clergyman. Okay, next he served as a professor of English literature at Princeton University between 1899 and 1923. அவர் 1899லேருந்து 1923 வரைக்கும் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியோட இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? He was elected to the American Academy of Arts and Letters. அவர் என்ன எதில் எலெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். ஓகேங்களா? அந்த அகாடமியில் அவங்க வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க, அகாடமியோட ஹெட்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிசீவ் மெனி அதர் ஹானர்ஸ், நிறைய விருதுகளும் அவங்க வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் சோனட். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லைஃப் போயம் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன டைப் ஆஃப் போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோனட், அதாவது குறுங்கவிதைன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் சொன்னோன்னா என்ன சொல்லுவாங்க, குறுங்கவிதை. குறுங்கவிதைனா ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய போயமை என்னன்னு சொல்லுவோம், குறுங்கவிதை அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சோனட். ஓகேங்களா? தி வேர்ட் சோனட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் தி இட்டாலியன் வேர்ட் சொனட்டோ. சொனட்டோ அப்படிங்கிற இட்டாலியன் வேர்ட்லேருந்து வந்த ஒரு வேர்ட் தான் சோனட். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which means a little song, ஒரு சின்ன கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ஸ்மால் லிரிக், சில வரிகள். ஓகேங்களா? In poetry a sonnet has 14 lines. ஒரு சோனட் போயமில் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 லைன்ஸ் இருக்கும். அண்ட் இஸ் ரிட்டன் இன் இயாம்பிக் பென்டாமீட்டர். என்ன சொல்கிறாங்க, இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னா என்ன, அந்த இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா a line with 10 syllables accented on every second beat. அதாவது ஒரு லைனில் எத்தனை சிலபல்ஸ் இருக்கணும், 10 syllables மட்டும்தான் இருக்கணும். அண்ட் accented on every second beat, ஒவ்வொரு செகண்ட் பீட்லையும் என்ன ஆகாது, அசென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தி ஃபர்ஸ்ட் 8 lines of a sonnet is known as octave. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸை என்ன சொல்லுவோம், டோட்டலாக எத்தனை லைன்ஸ் இருக்கும், 14 லைன்ஸ் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா octave. அண்ட் தி லாஸ்ட், அதுவும் இல்லாமல் கடைசியாக இருக்கிற 6 லைன்ஸ், 8 லைன்ஸ் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 6 லைன்ஸ். 6 லைன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா செஸ்டெட். ஓகேங்களா? என்ன சொல்லுவோம், செஸ்டெட். தி லாஸ்ட் 6 lines is known as sestet. Sonnets can be categorized on the basis of their rhyme scheme. ஓகேங்களா? சோனட்ஸ் எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம், எப்படி வகை வகையாக பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த ரைம் இருக்கு இல்லையா, அந்த ரைம் ஸ்கீம் அதை பற்றி தான் வச்சு நம்ம அதை பேஸாக வச்சு தான் என்ன பண்ணுவோம், சோனட்ஸை நம்ம பிரிப்போம், வகைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயம் பார்க்கலாம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். என்னோட வாழ்க்கையை நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நாளுமே வருஷமாக என்ன பண்ணுறேன்னா என்னோடய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரெலக்டன்ட் சோல். நான் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஃபார்வேர்டான ஃபேஸ், அதாவது நேர்கொண்ட பார்வையோடு நான் என்னோடய வாழ்க்கையை பார்க்குறேன். அண்ட் அன்ரெலக்டன்ட் சோல். அன்ரெலக்டன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அன்ரெலக்டட் அப்படின்னா என்ன, willing to do something. நான் ஏதாவது என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும், சாதிக்கணும், ஏதாவது ஒன்றுனா செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடவே நான் என்ன பண்ணுறேன், என்னோடய லைஃப்பை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஹரியிங் டு நாட்
turning from the goal, not hurrying to not hurrying to not turning from the goal. அப்படின்னா நான் ரொம்ப பரபரப்பாகவும் என்னோடய வாழ்க்கையை நான் வாழலை, அதே போல் என்னோடய கோல்லேருந்து நான் தள்ளியும் போகலை, என்னோடய கோலை நோக்கி தான் என்னோடய பயணம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போயிட். நாட் மார்னிங் ஃபார் தி திங்ஸ் தட் டிஸப்பியர். மார்னிங்னால் நம்ம என்னென்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, ஃபீலிங், ஒரு சேடாக நம்ம ஃபீல் பண்ணுறது இல்லை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நாட் மார்னிங் ஃபார் தி திங்ஸ் தட் டிஸப்பியர். நான் என்னோடய வாழ்க்கையிலேருந்து மறைஞ்சு போகிற விஷயங்களுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், எப்போவுமே கவலைப்பட மாட்டேன், ஃபீலிங்காக அதை பற்றி நான் பேச மாட்டேன், எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன், சோகமாகவும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன் தி டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். இன் தி டிம் பாஸ்ட், நான் முடிஞ்சு போன இறந்த காலம், பாஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்களுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், ஐயோ இப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், நான் பயப்பட மாட்டேன். ஃப்ரம் வாட் தி ஃப்யூச்சர் வெயில்ஸ், நான் முடிஞ்சு போன பாஸ்ட்டுக்காகவும் பயப்பட மாட்டேன். ஃப்ரம் வாட் தி ஃப்யூச்சர் வெயில்ஸ், எனக்கு ஃப்யூச்சர் என்ன கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுவேன், பயப்பட மாட்டேன். ஆனால் என்ன பண்ணுவேன் நான், பட் வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், நான் முழு மனசோடையும் சந்தோஷமான மனசோடையும் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஃப்யூச்சர் எனக்காக என்ன வச்சுருக்கோ அதை நான் என்ன பண்ணுவேன், அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் பே இட்ஸ் டோல், அது எனக்காக என்ன வச்சுருக்கோ அதை நான் அப்படியே ஏற்றுப்பேன். எனக்கு ஏதாவது சந்தோஷமும் ஃப்யூச்சர் வச்சுருக்கலாம், அப்படி இல்லாட்டி போனால் ஏதாவது கஷ்டமான கடினமான ஒன்றத்தையும் வச்சுருக்கலாம் இல்லைங்களா, அது எதுவாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், முழு மனசோட சந்தோஷமாக அதை நான் ஏற்றுப்பேன். அது எனக்கு தர்ற ஒரு பரிசை நினச்சி நான் என்ன பண்ணுவேன், அதை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூத் அண்ட் ஏஜ், என்னோடய யூத் லைஃப்லேயும் சரி ஏஜான லைஃப்லேயும் சரி அது எது தந்தாலும் அது நான் என்ன பண்ணுவேன், அப்படியே ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர், நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே, அது கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி நான் என்ன பண்ணுவேன், ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர், நான் என்ன பண்ணுவேன், வாழ்க்கை பூராவுமே நான் என்ன பண்ணுவேன், சந்தோஷமான ஒரு புன்னகையோடு என்ன பண்ணுவேன், நான் என்னோடய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ லெட் தி வேவ் வெண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன். என்னோடய வாழ்க்கை மலைக்கு மேலே ஏறுறதா இருந்தாலும் சரி பள்ளத்தை நோக்கியதாக இருந்தாலும் சரி, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்காது, சமமான ஒரு பாதையாக இருக்காது, நிறையா மேடு பள்ளங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ லெட் தி வே வெண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன். வாழ்க்கை எப்படி, அதாவது அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும், மேலே நோக்கி போகிற மாதிரி இருக்கும், கீழே நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அதாவது வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் என்ன, நமக்கு பிடிச்ச சந்தோஷமான விஷயங்கள் நடக்கலாம், நம்ம நம்மளுடைய பதவி உயரலாம் இல்லைங்களா, அப்படி இல்லாமல் போனால் நமக்கு ஏதாவது தாழ்ச்சி கூட நடக்கலாம், ஏதாவது நம்ம தாழ்வாக கூட யாராவது நம்மள பேசலாம், இல்லை நம்மளோட அந்த இடத்துலேருந்து நம்ம கீழே கூட போகலாம். அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்லுங்க, ஸோ லெட் தி வே வெண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன். நான் உயர்ந்தாலும் சரி, என்னோடய இடத்துலேருந்து நான் உயர்ந்தாலும் சரி, நான் தாழ்ந்தாலும் சரி, ஓர் ரஃப் ஆர் ஸ்மூத், அப்படி இல்லாமல் அந்த பாதை ரொம்ப கரடு முரடானதாக இருந்தாலும் சரி, ஸ்மூத்னா சாதாரணமாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, த ஜேர்னி வில் பி ஜாய். ஜேர்னி எப்படி இருக்கும், சந்தோஷமானதாக இருக்கும். ஏன், நான் அதை சந்தோஷமாக எடுத்துக்கிறேன், எது வேணாலும் நான் என்ன பண்ணுறேன், சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். ஸோ இதிலேருந்து நம்ம போயிட்டோட மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அவர் எல்லாத்தையுமே எப்படி எடுத்துக்கிறாரு, சந்தோஷமாகவே எடுத்துக்கிறாரு. எனக்கு சந்தோஷம்னாலும் சந்தோஷம்தான், கஷ்டம்னாலும் சந்தோஷம்தான், அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்,
சந்தோஷமானதாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல நம்ம போய்ட் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ லெட் தி வே வெண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன். நான் உயரத்துக்கு போனாலும் சரி கீழே போனாலும் சரி. ஓர் ரஃப் ஆர் ஸ்மூத், அந்த பாதை கரடு முரடாக இருந்தாலும் சரி, ரொம்ப வழுவழுப்பாக அதாவது ஈஸியாக போகக்கூடிய பாதையாக இருந்தாலும் சரி. த ஜேர்னி வில் பி ஜாய். அந்த ஜேர்னி எப்படி இருக்கும்? சந்தோஷமானதாக தான் நிச்சயம் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இப்போவும் நான் ஒரு சின்ன பையன் மாதிரி தேடிக்கிட்டே தான் இருக்கேன். ஓகேங்களா? சீக்கிங்னா தேடுறது. ஸ்டில் சீக்கிங், நான் இப்போவும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். வாட் ஐ சாட் வென் பட் ஏ பாய். நான் ஒரு பாயாக இருக்கும்போது என்ன யோசிச்சேன்னா அதை தான் யோசிக்கிறேன். நியூ ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு சின்ன பையன் என்ன யோசிப்பான் பாருங்கள். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புதுசாக கிடைக்கக்கூடிய நண்பர்கள் இல்லைங்களா அவங்க. அப்புறம் ஹை அட்வென்ச்சர். ஹை அட்வென்ச்சர்னால் பார்த்திங்கன்னா நம்ம அட்வென்ச்சரான ஒரு பயணம் போவோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஒரு சாகசம் நிறைந்ததான ஒரு பயணம், அதுதான் வந்துட்டு அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சாகசத்தெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அ க்ரௌன். க்ரௌன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா, கிரீடம். ஒரு ராஜா மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மை ஹார்ட் வில் கீப் தி கரேஜ் ஆஃப் தி குவெஸ்ட். என்னோடய ஹார்ட்டை நான் எப்படி வச்சுருப்பேன்? எப்போவுமே ஒரு தைரியமாக எல்லாத்தையும் தேடணும். நான் என்னோடய தேடலுக்கான தைரியத்தை என்னோடய ஹார்ட்டில் நான் என்ன பண்ணுவேன்? எப்போவுமே வச்சுருப்பேன். குவெஸ்ட்னா தேடுதல். ஓகேங்களா? அதுக்கான தைரியத்தை நான் எப்போவுமே என் ஹார்ட்டில் வச்சுருப்பேன். அண்ட் ஹோப் தி ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி தி பெஸ்ட். ஓகேங்களா? நான் நம்புகிறேன். அண்ட் ஹோப்னா என்னென்னா நம்புறது. ஓகேங்களா? நான் நம்புகிறேன். அண்ட் ஹோப் தி ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன். என்னோட பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதை முடியக்கூடிய அந்த இடம், அதுதான் இங்கே என்ன சொல்கிறாரு? ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன். அந்த பாதை முடியக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது வில் பி த பெஸ்ட். நிச்சயமாக என்னவாக இருக்கும்? ஒரு சிறந்த ஒன்றா தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம போயமோட சம்மரி பார்க்கலாம். அதாவது இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லைஃப் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். போய்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, லைஃப் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம லைஃப்பை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஷுட் லிவ் வித் கரேஜ். என்ன பண்ணணும்? ஒருத்தவங்க யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும்? கரேஜ்னால் என்ன? தைரியமாக இருக்கணும். ஸ்ட்ராங், வில் பவர் அண்ட் டெடிகேஷன். ஓகேங்களா? அது ஒருத்தர் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக வாழணும். அதாவது ஸ்ட்ராங் வில் பவரோட என்னால் முடியும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்காக நம்பணும். அதே போல் டெடிகேஷன், தான் செய்ய விரும்புறதுக்காக தன்னை முழுசாக அர்ப்பணித்து அதை செய்யணும். அண்ட் கரேஜ், தைரியமாக இருக்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் ஷுட் பி லிவ்ட் வித்தவுட் ஹரி. வாழ்க்கையை எப்படி வாழக்கூடாது? ஹரியாக வாழக்கூடாது, ரொம்ப அவசரமாக வாழக்கூடாது. ரசனையோடு ரசித்து நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். அதுதான் சொல்லியிருக்கார் போய்ட். தி போய்ட் சேஸ் ஃபர்கெட் தி பாஸ்ட். என்ன பண்ணணும்? நம்ம பாஸ்ட்டை மறந்துடணும். அண்ட் ஃப்யூச்சர். ஓகேங்களா? பாஸ்டையும் ஃப்யூச்சரையும் நம்ம என்ன பண்ணணும்? மறந்துடணும். லிவ் இன் தி ப்ரெசண்ட் வித் ஹாப்பினஸ். நம்ம என்ன பண்ணணும்? ப்ரெசண்ட்டாக சந்தோஷமாக வாழணும். விச் நரிஷஸ் தி யூத் அண்ட் ஓல்டு. which nourishes the youth and old. யாராக இருந்தாலுமே ஹாப்பினஸ் என்ன பண்ணும்? நரிஷ் பண்ணும் இல்லைங்களா? ஒருத்தவங்க சந்தோஷமாகவே இருந்தவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதே சோகமாகவே இருந்தாங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அதுதான் ஒருத்தவங்களோட சந்தோஷம் அவங்களோட வாழ்க்கையை, அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை என்ன பண்ணுது? நரிஷ் பண்ணுது. ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. live the present with happiness which nourishes the youth and old. யாராக இருந்தாலும் அவங்க நரிஷ் பண்ணும் இல்லைங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஒன் ஷுட் நாட் mourn for the things that disappear. ஒருத்தவங்க என்ன பண்ணக்கூடாது? அவங்கக்கிட்டேருந்து கிடைக்காம போகிற பொருளுக்கு, இல்லை அவங்கக்கிட்டேருந்து மறைஞ்சி போகிறேன்னா என்ன அவங்க மிஸ் பண்ணுற பொருளுக்காக என்ன பண்ணக்கூடாது? அவங்க வருத்தப்படக்கூடாது, புலம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தி வே ஆஃப் லைஃப் வில் நாட் பி ஸ்மூத். அந்த வாழ்க்கை பாதை எப்படி இருக்காது? ஸ்மூத்தாக நிச்சயமாக இருக்காது.
there will be ups and downs. நான் அதை சொன்னேன் இல்லைங்களா, ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஒரே மாதிரியானதாக இருக்காது, ரொம்ப சந்தோஷமானதாகவே வாழ்க்கை இருக்காது. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். we should face all problems with a smile. நம்மளோட ப்ராப்ளம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும்? ப்ராப்ளம்ஸ்னால் என்ன? நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் இல்லைங்க. எல்லா நேரத்துலையுமே நமக்கு சந்தோஷமே வருமா? வராது. அப்படி துன்பம் வரும்போது என்ன பண்ணணும்? we should face all problems. நமக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அதை ஸ்மைலோடையே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் will have various situations. வாழ்க்கையில் நிறைய சுச்சுவேஷன் வரும் இல்லைங்களா. we must happy as it teaches us to grow and live. அப்படி அந்த வேரியஸ் சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஒருவேளை கஷ்டம் பிரச்சனை நம்ம என்ன பண்ணுவோம்? கவலைப்படுவோம் இல்லையா. ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. we must happy. நம்ம அதுக்கும் என்ன பண்ணணும்? சந்தோஷமாக தான் இருக்கணும். as it teaches us. நம்மளுக்கு அது என்ன பண்ணுது? டீச் பண்ணுது. எது டீச் பண்ணுது? to grow and live. நம்ம வளர்கிறதுக்காக என்ன வளர்கிறோம்? அந்த விஷயத்துலேருந்து ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்குறோம் இல்லைங்களா. அண்ட் லிவ், நம்ம வாழறதுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம கற்றுக்குறோம் ஓகேங்களா. அதனால அதை நம்ம சந்தோஷமாக தான் எடுத்துக்கணும், ஹாப்பியாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குது அது இல்லைங்களா. அதுதான் இங்கே போயட் சொல்லியிருக்காரு. we should seek out new friendship. நம்ம என்ன பண்ணணும்? தேடணும். எதை தேடணும்? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், அட்வென்ச்சர் and experiences which enrich us. ஓகேங்களா. நம்மளை இன்னும் பண்படுத்தும்னா நல்ல நாலேஜபிள் பர்சன் ஆக்கும். எதெல்லாம்? நல்ல கேரக்டர் பர்சன் ஆக்கும். எதெல்லாம்? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், அட்வென்ச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். இது எல்லாமே நம்மளை ரொம்ப பண்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் which enrich us. ஓகேங்களா. we should have faith in our hearts. நம்மளோட ஹார்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்? உண்மையை மட்டும்தான் வச்சுருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்போவுமே உண்மையானவங்களாக இருக்கணும் ஓகேங்களா. பி போல்ட், யூ வில் லீட் ஏ ஹாப்பி லைஃப். ரொம்ப தைரியமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நம்ம போயட் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் போயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மெமரி போயம் அப்படிங்கிறதுனால இந்த போயமை எல்லாருமே மெமரி பண்ணுங்கள். இன்றைய கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸை ஃபுல்லாகவுமே என்ன பண்ணணும்? நீங்கள் எனக்கு மெமரி பண்ணிவிட்டு ஈவினிங் வீடியோ அனுப்பணும், டெஸ்ட் எழுதி வீடியோ அனுப்பணும் ஓகேங்களா. இதுதான் இன்றைக்கி உங்களோட அசைன்மெண்ட். தேங்க்யூ சில்ட்ரன்.